Hi friends, Champions Academy Triple C YouTube channel மறக்காம subscribe பண்ணி Telegramல join பண்ணிக்கோங்க. அப்படியே bell icon press பண்ணி all notification கொடுத்துருங்க. Telegram group-ஓட லிங்க்ல உங்களுக்கு group link வந்து descriptionல நான் கொடுத்திருக்கேன். So click பண்ணி join பண்ணிக்கோங்க. Okay friends, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய 37 நாள் உழைப்பு நான் பிளான் பண்ணியிருக்கேன். வாழ்நாள் முழுவதும் சிறப்பா இருக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? இருக்கேனா? எஸ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகேவா, நான் உங்களுக்கு சொன்னேன் டெய்லியுமே உங்களுக்கு நான் ரிவிஷன் கிளாஸ் போடுறேன்னு. அது 10 டேஸ் இருக்கும் போது, பட் இப்போ நம்மளுக்கு கடவுளா பார்த்து 37 டேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதாவது நிறையவே கொடுத்தாரு, ஆனால் நான் பிளான் பண்ணது 37 டேஸ். அதுலேயுமே ரொம்பவே ஷார்ட்டாக, ரொம்ப ஸ்பீடாக, ரொம்பவே ஸ்பார்க்காக அண்ட் இன்னும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக அந்த கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எஸ்ஜிடி எக்ஸாமை கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது எஸ்ஜிடி அதாவது பேப்பர் 1 கிளியர் பண்ணவங்க அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறோம்ல, அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னு கிராக் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இந்த கிளாஸை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், தெளிவாக பார்க்கலாம். இது ஒரு இல்லம் தேடி இலவச கல்வி. நம்மளுடைய அகாடமி எப்பயுமே 24 மணி நேர இலவச கல்வி சேவை வழங்கி கொண்டிருக்கிறது. அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும், நான் திரும்ப சொல்கிறேன், அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களால் நடத்தக்கூடியதுதான் இந்த அகாடமி. ஓகேவா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இந்த 3 டயத்தில் தான் வரும். நான் டைமிங் ஏற்கனவே சொல்லிக்கேன், ஞாபகப்படுத்திடுறேன். இப்போ பார்க்குறவங்களுக்கு காலையில் 5 மணிக்கு வரும் வகுப்புகள். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்கும் 5 மணிக்கு தான் வரும். ஆனால் மத்தியானம் மட்டும் 1 மணிக்கு வரும். ஏன்னா மத்தியானம் 5 மணிக்கு இல்லை அப்படிங்கிறனாலையா? இல்லை, கரெக்டாக 1 மணிக்கு வரும். 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி 3 வேளையும் நம்ம வந்து நம்ம மூளைக்கு தீனியை போட்டுகிட்டே இருப்போம். சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எஸ்ஜிடி எக்ஸாமோட ஸ்டடி பிளானை பார்த்துடலாம். நான் உங்களுக்கு வீக்லி பிளானாகவே போட்டுவிட்டேன். இந்த 37 டேஸை வீக் பிளானாக மாற்றி அது ரொம்பவே சர்ப்ரைஸாக உங்களுக்கு வச்சுருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் வீக் என்ன பிளான் பாருங்கள், டேட் போட்டுக்கோங்க. 14/6/2024 இப்படியே போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் வீக் பிளான். ஓகேவா, ஒவ்வொரு வீக் எண்டுலேயுமே நான் உங்களுக்கு பிளான் ஒர்க்கை ரிமெம்பர் பண்ணிடுறேன். ஓகேயா, 14, 15, 16 3 நாள். இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை நல்ல நாளில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஓகே, என்னதான் போடுவேன், ஏன்னா நான் வந்து உங்களுக்கு 3 வேளையுமே போடுறேன். எப்படி போடுறேன்? மார்னிங் வந்து 5 மணிக்கு, ஈவினிங்கும் 5 மணிக்கு, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், ஆஃப்டர்நூன் வந்து 1 மணிக்கு. இதுதான் கிளாஸ் டைமிங் வர்ற, அதாவது கிளாஸ் உங்களுக்கு லைவ்ல வரக்கூடிய டைம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வீக் பிளான் என்ன? 14, 15, 16 3 நாள் பிளான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன பிளான் பண்ணிக்கோன்னா, ஃபர்ஸ்ட் டு 5th ஸ்டாண்டர்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்டு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். காலையில் 5 மணிக்கு நடக்கும், மத்தியானம் 1 மணிக்கு நடக்கும், சாயந்தரம் 5 மணிக்கு நடக்கும். பிரித்து போட்டுருவோம். ஆனால் இதுதான் பேஸ். அதுக்கடுத்து என்ன நடக்கும்னா, இதுதான் பிளான். பேஸ் இல்லை, இதுதான் பிளான். 10th தமிழ் அதை போடுவேன். பக்காவான பிளானு. இது படி படிச்சிங்கன்னா நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 10வது தமிழ், அதாவது 10ஆம் வகுப்பு தமிழ். அடுத்து பார்த்தீங்கன்னா 6th to 8th தமிழ். ஸோ இந்த 3 நாளைக்கு இதுதான் பிளான். ஃபர்ஸ்ட் வீக்கு நம்ம இதுதான் பிளான் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணுறோம். அதுக்கடுத்து 10th தமிழ் கவர் பண்ணுறோம். அப்புறம் 6th to 8th தமிழ் கவர் பண்ணுறோம். எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் வழங்கி கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல் வந்து போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றால் நடத்தக்கூடியது. ஸோ அதனாலவே ரொம்ப கிளியராக இருக்கும். அடுத்து செகண்ட் வீக் பிளானை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்மையாக படிக்கலாம். செகண்ட் வீக் 9th தமிழ். செகண்ட் வீக் என்ன பிளான்னா 9th தமிழ். ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக்கில் என்ன டேட்லேருந்து என்ன டேட் வரைக்கும் அந்த ஒர்க்கிங் டே 17, 18, 19, 20, 21 மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஓகேவா, அந்த 5 நாள் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் வீக் பிளானாக போட்டிருக்கேன். வீக்கோட ஃபஸ்ட்டு பார்ட்டாக இந்த 5 டேஸை நான் பிரிச்சுட்டேன். ஸோ இதில் 9th தமிழ் ஃபஸ்ட்டு. ஓகேவா, போடுறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு 6th to
8th இங்கிலீஷ் போடுறேன். அதுக்கப்புறம் 9th இங்கிலீஷ் போடுறேன். ஸோ 9th உங்களுக்கு நான் என்ன போடுறேன், 9th வந்து உங்களுக்கு தமிழ் போடுறேன். அதுக்கப்புறம் 6th to 8th இங்கிலீஷு. அப்போ 9th தமிழ், 6th to 8th இங்கிலீஷு, 9th இங்கிலீஷு. அடுத்து செகண்ட் வீக்கு, இதுதான் செகண்ட் வீக். செம பிளான் இல்லை? செகண்ட் வீக்கில் அந்த சாட்டர்டே சண்டே பிளானை மட்டும் தனியாக பிரிச்சுருக்கேன். 22/6 அப்புறம் 23/6 இந்த 2 நாளில் 10th இங்கிலீஷும் யூனிட் வைஸாக மேக்ஸ் பார்ட் 1 to 5 நான் பிரிச்சிருக்கேன். ஸோ அது ரெண்டையும் நான் உங்களுக்கு போட்டுருவேன். ஓகேவா? டக்குன்னு ஸ்டாப் பண்ணி எழுதிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் லிசன் பண்ணால் போதும். இந்த ஷெடியூல் எப்பயுமே எல்லா வீடியோவுக்கும் கீழே நான் ஆட் பண்ணிடுறேன். 10th இங்கிலீஷும் யூனிட் வைஸாக மேக்ஸ் 1 to 5 செகண்ட் வீக் சாட்டர்டே சண்டே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் வீக்கு. தேர்ட் வீக்கில் வந்து 24 to 28, 24, 25, 26, 27, 28. ஸோ இந்த 5 days என்ன பிளான்? 6th to 8th சயின்ஸு, 9th சயின்ஸ். ஸோ இதுவே உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். வேகமாக முடிச்சுட்டா அடுத்து உள்ளதை நான் முன்னாடியே கொண்டு வந்துடுவேன். சரி, அடுத்து அந்த பிளான் சொல்கிறேன். அடுத்து தேர்ட் வீக். தேர்ட் வீக்கோட பிளானில் சாட்டர்டே சண்டே, அதாவது 29, 30, 29, 30 சாட்டர்டே சண்டே அன்னைக்கு என்ன நடக்கும்னா 9th சயின்ஸ் பார்ட் 2 நடக்கும். நான் 2 பகுதியாக பிரிச்சிருக்கேன், 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸை, அதுக்கப்புறம் 10th சயின்ஸ் ஃபுல்லாக. ஸோ அந்த சாட்டர்டே சண்டே அதை முடிச்சுடுவேன். ஸோ பிளான் பக்காவாக இருக்கும். இந்த பிளானை நான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் என்னோட ட்ராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஒரு பிளாட்ஃபார்மில் இறங்குவோம். அந்த பிளாட்ஃபார்ம் நம்மளோட பெர்மனன்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ என்னோட ட்ராவல் பண்ணி வாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம ஒரு ட்ரெயினில் போகிறோம். அந்த ட்ரெயின் பேர் எஸ்ஜிடி. அந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு தேவையான பொருட்கள் எடுக்கிறது தான் இப்போ நான் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். ஸோ அந்த பொருட்கள் தான் இந்த பிளானு. ஸோ இதை பத்திரமா எடுத்துக்கிறது என் கையில் இருக்கும், உங்கள் கையிலே இருக்கும். 80% என்னோடது, 20% உங்களோடது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4th வீக் பிளான் பாருங்கள். 1, 7, 24, 5, 7, 24, அதாவது ஜூலை மாதம் 1ஆம் தேதி வந்துடுச்சு. அதில் வாரத்தில் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கிங் டேயில் நான் உங்களுக்கு பிளான் போட்டிருக்கேன். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா 4th வீக் பிளானில் 6th to 10th வரைக்கும் உள்ள ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸு, ஜியாகிரஃபி, அதாவது ஃபுல் சோசியல் சயின்ஸையும் இந்த 5 நாளில் நம்ம படித்து முடிக்கிறோம். எப்படின்னா நம்ம வந்து நான் முடிக்க உங்களுக்கு போட்டுருவேன். ஒன்று காலையில் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகிடும். அது முடியும் போதே நான் சொல்லிடுவேன் அடுத்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு. ஸோ ஆஃப்டர்நூன் ஒரு போர்ஷன் இருக்குது, ஈவினிங் ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ காலையில் 5 மணிக்கு, சாயந்தரம் 5 மணிக்கு, மத்தியானம் 1 மணிக்கு கிளாஸஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இதை தான் வந்து நான் சொல்கிறேன். இதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு போட்டுருவேன். சரியா? எழுதிக்கிட்டீங்களா? அடுத்து வந்து 4th வீக்கில் வந்து சாட்டர்டே சண்டே வருது. ஸோ 6, 7 இந்த சாட்டர்டே சண்டேல மேக்ஸ் வந்து யூனிட் வைஸாக நம்ம பார்ட் 1 to 5 பார்த்தோம் இல்லையா, அதோட பார்ட் 2 செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 6 to 10 நான் ஒரு 10 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். டோட்டலாக அந்த 6 to 10 வரைக்கும், அதாவது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ளது, அப்புறம் 1 to 5th வரைக்கும் உள்ளது. இது எல்லாமே பார்த்து தான் யூனிட் வைஸாக நான் பிரித்து ஒரு 10 பகுதியாக பிரித்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் வந்து உங்களுக்கு நடத்துவேன். சரியா? அதில் 6வது பகுதியிலேருந்து 10ஆம் பகுதி வரைக்கும் இதை நடத்துவேன். ஓகே. ஸோ இவ்வளோதாங்க விஷயம். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இன்னும் அவ்வளோதானா? ஆமாங்க. நம்ம எப்போ முடித்தோம் பார்க்கலாமா? டேட் பார்க்கலாமா? பாருங்கள் நீங்களே, நான் காட்டுறேன், டேட் காட்டுறேன். கரெக்டாக ஜூலை மாதம் 7ஆம் தேதி முடிச்சிட்டோம். ஜூலை 7 நம்ம ஸ்டடி பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா இந்த டேட் படி முடிச்சிட்டோன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்து என்ன பிளான்னா, ஒரு நாளைக்கு 5 சப்ஜெக்ட்டுமே கலந்து டெய்லியுமே நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. காலையில் சாயந்தரம், காலையில் சாயந்தரம். ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸு
200 கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸோட எண்ணிக்கையை விட அதிகமாக கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் கொடுத்துருக்கோம். ஸோ 200 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஜூலை 7க்கு அப்புறம் அந்த ஷெடியூலை, அதாவது இப்போ ஜூலை 7 காலையிலேயே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்குறோம், யூனிட் வைஸாக மேக்ஸ் தான் பார்க்குறோம். அதை முடிச்சிட்டோன்னா அந்த 7th டேட்டில் ஈவினிங் நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூல் ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஈவினிங் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அடுத்த டெஸ்ட் பேட்சுக்கு ரெடி ஆயிடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம படித்தது ஸ்டடி பிளான். எத்தனை நாள்? 37 பிளான் பண்ணியிருந்தோமா? இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து வேகமாகவே முடிச்சிட்டேன்னா, ஸோ அதனால நம்மளுக்கு மீறி 13 நாள் இருக்கும். அந்த 13 நாளுமே நான் உங்களுக்கு டெஸ்ட்டு தான் வைப்பேன். எல்லா சப்ஜெக்ட்டுமே கலந்து தான் வைப்பேன். அதுவும் டெய்லி 200 கொஸ்டின்ஸு மார்னிங் அண்டு ஈவினிங். ஆஃப்டர்நூன் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வரும். நீங்கள் வேகமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் போட முடியும். இல்லை கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா ஷார்ட்ஸ் போடாமல் நம்ம டெஸ்ட்டை மட்டும் ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். அதை அப்போது பார்க்கலாம். அப்போ நமக்கு எப்படி எல்லாரும் படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் நான் டெஸ்ட் சீரியஸ் போடுவேன். உங்களோட மனநிலை பொறுத்தும் என்னோட மனநிலையை பொறுத்தும் போடுவேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வீக் பிளான் நம்ம பார்த்துட்டோம்ல. ஃபஸ்ட்டு வீக் பிளான் என்ன சொன்னேன் நான்? 1 to 5th ஆல் சப்ஜெக்ட் கவர் பண்ணுறோம். அப்புறம் 10th தமிழ் கவர் பண்ணுறோம். அதுக்கடுத்து 6th to 8th தமிழ் கவர் பண்ணுறோம். இது எல்லாமே 14, 15, 16 முடிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த வாரத்துக்கு இதுதான். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் வாரம் சண்டே ஈவினிங் உங்களுக்கு ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள அடுத்த வாரத்துக்குரியதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுவேன். ஸோ இப்படி இருந்தால் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஓகே, இந்த பிளான் வந்து எப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னா 14ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 14ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு டான்னு நம்ம சேனலுக்கு எல்லோரும் வந்துடுங்க. யூடியூப்பில் சாம்பியன்ஸ் அகாடமி CCC அப்படின்னு சர்ச் பண்ணி வாங்க. இதில் தான் டவுட் இருக்கா? கன்ஃபார்மாக இதில் ஜெயிக்க முடியும். நான் வந்து இதில் நிறைய கொடுக்க போகிறேன். எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜெயிக்கணுங்கிறவங்க தாராளமாக வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். நம்ம 14ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு பார்க்கலாம்.